இந்த மோடு என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஏவும் இல்லை பியும் இல்லை அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். ஏவும் கிடையாது பியும் கிடையாது. ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா ஏ சோர்ஸ் 0, ஸோ பி சோர்ஸும் 0. அப்போ 2 சோர்ஸும் இல்லை. அந்த டைமில் அப்போ லோட் சைடு, அந்த லோட் சைடில் நம்ம ஒரு சோர்ஸ் கனெக்ட் பண்ணணும். லோட் சைடில் நம்ம ஒரு சோர்ஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சோர்ஸ் ஆனது லோடையும் ரன் பண்ணும், அட் த சேம் டைம் சார்ஜ் ஆகும், ஏபியை சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்லா வோல்டேஜும் லோட் போர்ட்டில் 234 அப்படின்ற ஒரு வோல்டேஜ் இருந்தது. ஸோ அதனால் இந்த சோர்ஸுக்கு 234 கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மோடு எல்லாமே ஏ சப்ளை பண்ணும்போது லோடுக்கு 234, பி சப்ளை பண்ணும்போது லோடுக்கு 234. அதனால நம்ம இப்போ அஷ்யூம் பண்ணுறோம் சி சைட் நம்ம ஒரு சோர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம், அந்த சோர்ஸ் ஆனது 234. இப்போ நம்ம என்ன இங்கே வோல்டேஜ் இது பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. அப்போ ஸோ போர்ட் சி தான் இந்த இடத்துல இன்புட் வோல்டேஜ். ஸோ போர்ட்டே கிடையாது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா ஸோ போர்ட் சி தான் இப்போ இன்புட் வோல்டேஜ். ஸோ போர்ட் சி இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? இந்த சி உள்ளே போகுது. அப்போது சி வோல்டேஜ் ஆனது உள்ளே போனோன்னே சேம் டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வோல்டேஜ் கரண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்த மாதிரி பிரைமரி கரண்ட் செகண்டரி கரண்ட் பிரைமரி வோல்டேஜ் வந்து ஸ்கொயர், கரண்ட் வந்து சைனாக வருதுங்க. ஸோ இதுக்கு நம்ம ட்ரிகரிங் பல்ஸ் பார்க்கணும்னா சேம் இது ஜூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் அவுட்புட் வரும். ட்ரிகரிங் பல்ஸ். இப்போ இதோட சார்ஜிங் வோல்டேஜ், சார்ஜிங் கரண்ட், ஏவோட சார்ஜிங் வோல்டேஜ். ஸோ இது பியோட சார்ஜிங் வோல்டேஜ் போட்டிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஏவோட சார்ஜிங் வோல்டேஜ். ஸோ ஏவோட சார்ஜிங் வோல்டேஜ், ஏவோட சார்ஜிங் கரண்ட். ஸோ 48 வோல்ட், அந்த 0.4 அந்த வோல்டேஜ் வருது. ஸோ அப்போ பி பார்த்தோம் அப்படின்னா பியோட சார்ஜிங் வோல்டேஜ், சார்ஜிங் கரண்ட் சேம் 48, அது 0.4 வருது. ஸோ இதுதான் இது சி சப்ளை பண்ணி ஏபி வந்து சார்ஜ் ஆகக்கூடிய மோடு இது.